ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் குறிப்பிடும் பொய்களுக்கு வரி அறவிட்டால் நாட்டின் மொத்த கடன்களையும் செலுத்தி விடலாம். ஏனெனில் அந்த அளவுக்கு அவர்கள் பொய்களை கூறுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வலுசக்தி அமைச்சுக்கான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகின்ற போது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் வழங்கிய வாக்குறுதிகள் பல உள்ளன. எரிபொருள் தொடர்பிலும் மின்சாரம் தொடர்பிலும் பல பொய்களை கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. பொய்களுக்கு வரி அறவிட்டால் ஜனாதிபதி கூறிய பொய்களின் மூலமே வெளிநாட்டு கடனில் அரைவாசியை செலுத்திவிட முடியும். அத்துடன் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பொய்களை எடுத்துக்கொண்டால் அதற்கான வரியில் எஞ்சிய அரைவாசி கடனையும் செலுத்தி முடித்து விடலாம். அந்த அளவிற்கு இவர்கள் பொய் உரைத்துள்ளார்கள். பொய்களின் கேப்டன் ஒருவர் இருக்கின்றார். அவரின் உடல் முழுவதும் அதுவே இருக்கிறது. அவர் பொய்யில் ஊறியவராக இருக்கிறார். 70 வருட சாபம் என்று கூறிக்கொண்டு அதிலேயே வாழ்வதற்கு முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி சபையில் உரையாற்றிய போது சிறிய அனுமான் தொடர்பில் குறிப்பிட்டார். ஆனால் பெரிய அனுமான் தான் விகாரையில் தீ வைத்தது. தீ பரவும் போது சிறிய அனுமானையே தேடுகின்றனர். அத்துடன் எப்போது பார்த்தாலும் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழு கதைகளையே கூறுகின்றனர். இவர்கள் சர்வதேச தலைவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். போலியான வாக்குறுதிகளை வழங்கியே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. மக்களின் அடிப்படை பற்றி பேசும்போது ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் சிரிக்கிறார்கள். மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் இவர்களுக்கு அரசியல் பிரவேசத்திற்கான ஆயுதமாகவே காணப்பட்டது. ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் மக்கள் மத்தியில் செல்ல முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் வெறுப்படைந்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.